Hello students, நான் உங்கள் திருவாசகம் நாம பார்க்குறேன் chapter 1 11th max sets relation and functions exercise 1.3 question number 4. The question is state whether the following relation or function or not. Function or not கேக்குறாங்க. It is a function, check one to oneness and ontoness. So if it is not a function, state why. First இது வந்து நம்ம ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு செக் பண்ணோம். அப்படி செக் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒன் டு ஒன்னஸ் அண்ட் ஆன் டு ஒன்னஸ் செக் எழுதணும். அப்படி அந்த ஃபங்க்ஷன் வந்து இல்லை அப்படின்னா அதுக்கு ரீசன் சொல்லணும். இதுதான் கான்செப்ட். ஸோ இதுலேருந்து பாருங்கள், ரெண்டு சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சப்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருவாங்களா, ஃபஸ்ட் சப்டிஷன் ப்ரூவ் பண்ணலாம். ஃபஸ்ட் சப்டிஷனில் ஏ கொடுத்துருவாங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஏ கமா பி கமா சி. And then function, the function என்ன f into pair a comma c b comma c a comma b c comma b c comma b. இதுதான் இதோட ரிலேஷன். இப்போ இது எப்படி ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நான் சைடில் எழுதலாம். இது ஏ பி சி, அதே போல் இங்கேயும் ஏ பி சி அப்படின்னு இருக்கு. ஏலேருந்து ஃபஸ்ட்டு ஏ டு சி பண்ணும். ஏ டு சி, ஏலேருந்து சிக்கு. அடுத்து என்ன இருக்குது, பியிலேருந்து சிக்கு, பியிலேருந்து சிக்கு. அதே போல் சி டு பி. ஸோ இப்படி தான் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருந்தால் இது என்ன இல்லை, ஏவுக்கு என்ன இல்லை, இமேஜ் இல்லை. இப்போ இந்த மாதிரி இருந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபங்க்ஷன், பட்டு அதுக்கு ரீசன் சொல்லணும். இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ இட் இஸ் ஃபங்க்ஷன், பட் என்ன சொல்லணும் அப்படின்னா, the element a comma b, the element a comma b has same image. The element a comma b has same image. The reason, so அப்போ it's not one to one. அப்போ இதுக்கு என்ன இல்லை, ஃபங்க்ஷன், பட் என்ன இருக்காது, சேம் இமேஜ் இருக்கிறதுனால it is not one to one ஒன் சொல்லலாம். அப்போ இது ரேஞ்ச் என்ன, இதில் இது ரேஞ்ச் ஒன்லி, ரேஞ்ச் வந்து என்ன இருக்குது, பி கமா சி. என்னென்னா மேப்பிங் எலிமெண்ட் தான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். கோடொமைன்னு சொல்லுவோம். கோடொமைன் என்ன இருக்குன்னா 3 கண்டிஷன் இருக்கும், ஏ கமா பி கமா சி. அப்போ ரெண்டுமே என்ன இல்லை, ஈக்குவலாக இல்லை. அப்போ ரேஞ்சும் கோடொமைன் ஈக்குவலாக இல்லை அப்படின்னாலும் அது என்னது, இங்கே என்ன இல்லை, 1 to 1 இருக்குது. பட்டு ஸோ 1 to 1 இல்லை. இங்கே இந்த மாதிரி ரேஞ்சு கோடொமைன் ஈக்குவல் இல்லைன்னா அது என்ன ஃபங்க்ஷன் இருக்காது, ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்காது. அப்போது it is not onto, because range and codomain வந்து நமக்கு என்ன இல்லை, ஈக்குவலாக இல்லை. அப்படின்னா இட்ஸ் நாட் onto அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் சப்டிவிஷன், சே எக்ஸ் கொடுத்துருவாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜெட் கொடுத்துருவாங்க. அந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருவாங்க, எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் கமா ஜெட் ஜெட் கமா எக்ஸ். ஸோ இதாக கொடுத்துருவாங்க. ஸோ இதை நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மேப் பண்ணலாம். ஸோ மேப்பிங் போட்டு பார்க்கலாம். எனக்கு இதில் எக்ஸ் ஒய் ஜெட் சேம் இருக்குது, எக்ஸ் ஒய் ஜெட். ஃபஸ்ட் என்ன இருக்குது, எக்ஸ்லேருந்து ஒய்க்கு, எக்ஸ் டு ஒய். அடுத்து எக்ஸ்லேருந்து ஜெட்டு, எக்ஸ்லேருந்து ஜெட்டு. அடுத்து z to x, z to x. எல்லாமே இதில் இந்த எலமெண்ட்டை எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, மேப்பிங் இருக்குது. அப்போ இட்ஸ் நாட் என்ன, பிகாஸ் இந்த பக்கம் நமக்கு ஒய் இல்லைன்னா இல்லை, நமக்கு மேப்பிங் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸுன்ற இது ஒய், இந்த எக்ஸுன்ற வேரியபிளில் எக்ஸுன்ற செட்டில் ஒரு எலமெண்ட்டுக்கு நமக்கு பேர் இல்லைன்னா கூட அது என்ன இருக்காது, இந்த ஃபங்க்ஷனே இல்லை. இந்த மாதிரி இருந்தால் அப்போது இட் இஸ் நாட் ஃபங்க்ஷன்.
பிகாஸ் இந்த இமேஜில் வந்து எவ்ரி எலமெண்ட் வந்து மேப் ஆகிருக்கணும். ப்ரீ இமேஜ் அண்ட் இமேஜில் எவ்ரி எலமெண்ட் மேப் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து ஃபங்க்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதில் இருந்தால ப்ரீ இமேஜ் இல்லவே இல்லை, அப்போது இது நாட் அ ஃபங்க்ஷன். இப்போ இதை ரீசன் என்ன சொல்லணும்? சின்ஸ் த எலமெண்ட் x has 2 image, x has 2 image and element y the y element has no image. ஸோ இது y என்ற எலமெண்ட்டுக்கு நமக்கு இமேஜே இல்லை, அதனால் என்ன பண்ணுறோம், இதை நம்ம ஃபங்க்ஷனு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ.